ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 8. இன்றைக்கி உங்கள் நாள் எப்படி போச்சு? ஏன் டே எப்படி போச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி டே வந்து ப்ரொடக்டிவிட்டியே இல்லை, 0, ஒன்றுமே பண்ணல. ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்? ஒன்று வந்து இது வந்து நான் இந்த சீரீஸில் எய்ம் பண்ணது தான். நீ வந்து அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற நாட்களை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணக்கூடாது. நீ நீ ப்ரொடக்டிவிட்டியே இல்லைனாலும் டாக்குமெண்ட் பண்ணணும். நீ ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாவே உட்காந்துருந்தாலும் டாக்குமெண்ட் பண்ணணும். உனக்கு உடம்பு முடியலனாலும் டாக்குமெண்ட் பண்ணணும். நீ சாகாத வரைக்கும் நீ எப்படினாலுமே நீ டாக்குமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன் நான். அதனால் இன்றைக்கி டே அன்ப்ரொடக்டிவ் அப்படியே போச்சு. நேற்று பண்ணலைன்னு சொன்னேன்ல, இஎன்டி டாக்டர் பார்க்கலை, கண்டுபிடிக்கலை அப்படின்னு. இன்றைக்கும் அதை எழுதி வச்சேன், பண்ணலை. இந்த வீடியோ பண்ணணும்னு சொன்னேனா, இந்த வீடியோவும் பண்ணலை. இதை வீடியோ ஃபில்மும் பண்ணல, எடிட்டும் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு சில டெக்ஸ்ட்டெல்லாம் வந்துருச்சா, டெக்ஸ்ட்டு பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு மறந்துடுறேன். ஐயோ, இப்படி இல்லாமல் மறதி இருக்கலாம். அதை கூட நான் எழுதி வச்சு நான் பண்ணணும்னா அப்போ இந்த மூளை எதுக்கு தான் இருக்குது என் உடம்புலன்னு தெரியலை. ஃப்ரெண்ட்ஸு மெசேஜ் பண்ணாலே ரிப்ளை பண்ண மறந்துடுறேன். ஆனால் என் மைண்டில் நான் பண்ணிட்டேன்னு தோணுது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஐயோ இவங்களுக்கு நம்ம ரிப்ளையே பண்ணலையான்னு தோணுது. அதெல்லாம் எழுதி வச்சு இன்றைக்கி நான் ரிப்ளை பண்ணேன். என்ன மண்டையோ மூளையோ தெரியல. அதுக்கப்புறம் இப்போ முடிஞ்சிருச்சா, 30ஆம் தேதி ஆயிடுச்சு. 30 தானே இன்றைக்கி? 30 தான் நினைக்கிறேன். 30 தானா? ஐயோ 31 ஆயிடுச்சா? இங்கேயே டேட்டு போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிறுக்கு மெண்டல். 31 ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ரெண்டு கண்டென்ட்டு தான் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அடுத்த மாதத்துக்கான கண்டென்ட் எல்லாம் பண்ணணும்ல. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், கண்டென்ட் கேலண்டர் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன பாட்டு பாடணும், ஸ்கேல் செக் பண்ணணும், எடிட் பண்ணணும், எந்ததுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும், எந்ததுக்கு ஆடியோவே தேவையில்ல, வீடியோவாக எடுத்தால் போதும், இதுக்காக ஒரு லிஸ்ட் எழுதினேன். அதுக்கெலாம் அந்த ஒரு வேலையை மட்டும்தான் நீ பார்த்தேன். லிஸ்ட் எழுதி வச்சேன். அதுக்கப்புறம் துணி காய போடுறது, எடுத்து வைக்கிறது, வீடு கூட்டணும்னு நினச்சேன், அது கூட பண்ணல. பாத்திரம் கழுவுறது, அவ்வளோதான். இன்றைக்கி சாயங்காலம் வந்து நான் பல்லாவரம் சந்தைக்கு போனேன். போய் ஒன்றுமே வாங்கலை, ஆனால் வேடிக்கை பார்த்தேன். நல்லா பெருசாக அங்கே எனக்கு தெரில, எனக்கு எதுவும் யூஸ் ஆகுற மாதிரி பொருள் இல்லையா என்னன்னு தெரில எனக்கு. ஏன்னா அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. டாப்ஸ் எல்லாம் இன்னும் 5 டாப்பு 500 ரூபாயா? ஆமாம், 5 டாப்பு 200 ரூபாயா? அப்போ அது ஒரு வாட்டி தான் போட முடியும். அப்போ அது ரொம்ப காஸ்ட்லியானது. ஆக்சுவலாக நம்ம ஒரு வாட்டி தான். இப்போ 200 டிவைடட் பை 5, 40 ரூபா ஒரு ட்ரெஸ்ஸு. கரெக்டாக? 20 பை 5, 4 5 20, 40 ரூபா ஒரு ட்ரெஸ்ஸு. 40 ரூபானா அப்போ அதை ஒரு வாட்டி நீங்கள் போட்டு துவைக்க போட்டாலே அந்த துணி கிழிஞ்சிரும், இல்லை ஏதாவது ஆயிரும். அப்போ ஒரு வாட்டி நீங்கள் போடுறதுக்கு 40 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். இப்போ இந்த ட்ரெஸ்லாம் நான் வந்து 3 வருஷம் முன்னாடி வாங்கினேன். 500 ரூபாயோ 400 ரூபாயோ அந்த டாப்பு. எங்கள் ஊரில் வந்து ஒரு சின்ன கடையில் வாங்கினேன். இது வந்து நான் சண்டிங் அடிச்சுட்டு ஒரு மினிமமாக ஒரு 30 வாட்டியாவது போட்டிருப்பேன். சரியா? இப்போ மினிமமாக சொல்கிறேன், தெரியல ஆனால் எத்தனை வாட்டி போட்டிருக்கேன். ஏன்னா வீடியோஸ்க்கே இந்த ட்ரெஸ்ஸை நிறைய வாட்டி போட்டிருக்கேன். அப்போ வந்து நம்ம அந்த 500 டிவைடட் பை 30, இப்போ 30 வாட்டி போட்டிருக்கேன்னா நான் ஒரு வாட்டி போடுறதுக்கு 16 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்போ இது இன்னும் நல்ல நிலமையில தான் இருக்குது. இன்னொரு 5 வருஷம் கூட நான் வச்சுக்கிடுவேன். ட்ரெஸ் எல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்கி போடவே மாட்டேன். அப்போ நம்ம இப்படி தான் கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். நம்ம அது எக்ஸ்பென்சிவா இல்லை
சீப்புன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, இது எக்ஸ்பென்சிவா இல்லை அது அஃபோர்டபுளா, அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்துக்கணும். அதனால் அந்த ட்ரெஸ்ஸும் வாங்க முடியாது. வேறு பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம், அது நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த காய்கறி இதெல்லாம் சந்தை போடுறாங்கள்ல, அது வேணால் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஃபர்னிச்சர் மட்டும்தான் அங்கே வந்து யூஸ்ஃபுல். ஃபர்னிச்சர், அங்கே இருக்கிறவங்களுக்கு காய்கறி சந்தை, வேறு எதுவுமே எனக்கு அது அங்கே எனக்கு தேவையானது எதுவுமே இல்லை போல். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன தெரியுமா வாங்கினேன், நீ காதில் 2 பலன்னு போட்டிருக்கேனா, நல்லா சைட்லேருந்து பார்க்க அழகாக இருக்கா, ஆனால் நேரில் பார்க்க கிழவிங்கெல்லாம் சவுடி போடுவாங்கல்ல, அப்படி இருக்குது. நல்ல டெயின்ட்டி இயரிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினா இது சவுடி போட்டிருக்க மாதிரி இருக்குது. எனக்குன்னு வந்து எப்படி தான் இப்படிலாம் சிக்குதோ தெரில. இதை போய் நான் 50 ரூபாய்க்கு வேறு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் போச்சு இன்னைக்கு. போயிட்டு டயர்டாக இருக்குது. ஆனாலும் கேமரா ஆன் பண்ணால் ஒரு குதூகலம் வந்துடுது, என்னன்னு தெரில. இவ்வளோ நேரம் அப்படியே சோப்பலாங்கி மாதிரி உட்காந்துருந்தேன். சரி, வீடியோ எடுக்கணும், வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னோடனே கேமரா ஆன் பண்ணோடனே ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது, எப்படின்னு தெரியலை. ஆனால் நல்ல விஷயந்தான், வருதுன்னா ஓகே தான். ஒரு சிலர்லாம் இப்போ ஜேர்னலிங்னா பண்ணுறாங்கல்ல, ஜேர்னலிங் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு நோட்டு போடுங்க, தனியாக ஒரு பென்னு யூஸ் பண்ணுங்கள். ஒரு இடம் வச்சுருக்கீங்க, ஒரு சிலர் வந்து அந்த சேரை வந்து அதுக்குன்னே வச்சுருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல அந்த இடத்த நீங்கள் ஜேர்னலிங்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த வைபுக்கு நம்ம வரணும். அந்த இடம்னா ஜேர்னலிங். அப்போ அங்கே போய் உட்காந்தா நீ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறிடுவ. அப்போ நீ அந்த ஜேர்னலிங் எழுதுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும், அந்த ஹேபிட்டை உருவாக்குறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடம்னாலே, அந்த பேனானாலே, அந்த நோட்டுனாலே உனக்கு ஜேர்னலிங் தான் ஞாபகம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த வைபை செட் பண்ணுறதுக்கு. எனக்கு இப்போலாம் என்ன ஏதோ பேய் எதுவும் புகுந்துருச்சா என் உடம்புக்குள்ளான்னு தெரில. 8 நாளாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இது மெடிக்கல் மிராக்கல் மாதிரி எனக்கே தெரியுது. இன்றைக்கி என்னன்னு தெரில, ஓவர் ஹைப்பராக இருக்கேன், என்னன்னு தெரில. வரேன், இந்த ரூமுக்குள்ளே வரேன், கேமரா கவரை கழட்டினா தான் இந்த மைக்கு, வயர்டு மைக் வந்து மாட்ட முடியும். மைக்கை மாட்டுறேன், கவரை கழட்டுறேன், மைக்கு மாட்டுறேன், நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துடுறேன், அன்னைக்கான டியூட்டியை முடிச்சுடுறேன். என்ன நந்தனா, இது நந்தனாவே கிடையாது, இது வேறு யாரோ போல், என்னன்னு எனக்கும் தெரியலை. சரி, நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி நானே எடுத்துக்கிட்டு விட்டுறேன். இன்றைக்கி வந்து அன்ப்ரொடக்டிவ் டே தான். இதுவும் சொல்ல மறந்துட்டேன். நேற்று சொல்லிகிட்டு இருந்தேன்ல, 20K தான் போயிருக்கு, 15K தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி வந்து 150K போயிடுச்சு அந்த வியூஸு. நம்பர்ஸ் வந்து 2வது. ஆனால் அதுக்கு வந்து கமெண்ட்ஸு, மெசேஜ், ஐயோ அப்படியே மழையில் நனைஞ்சிட்டேன் அவங்களோட. ஐயோ, எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு எனக்கு. இவ்வளோ பேருக்கு 1.5 லட்சம் பேருக்கு தான் இது போய் சேர்ந்துருக்கு. அதில் வந்து 250 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 250 பெரிய நம்பரு. அப்போ இவ்வளோ பேராக இந்த ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கு வந்து அந்த கமெண்ட் போட்டவங்க, அந்த இதை பார்த்தவங்க, டிஎம்ஸில் என்கிட்ட பேசினவங்க, இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப, நான் நேற்று சொன்னது தான், அவங்களோட இந்த இன்செக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது, இது ஏதோ ஒரு வலி, அவங்களுக்கு இருக்கிற ஒரு வலிக்கு இது வந்து ஒரு மருந்து மாதிரி, சைக்கலாஜிக்கல் மருந்து மாதிரி இருந்திருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் இதை ரொம்ப போல்டாக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது வெளியே. ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ போல்டாக நீங்கள் உங்கள் இன்செக்யூரிட்டியை, இதை இவ்வளோ ராவாக நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ ஒரு, நான் அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 6 வருஷம் ஆகிருக்கு. எனக்கு 2020 இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போயும் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இதை நான் இவ்வளோ ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ, அந்த ஹேர் லாஸ் வீடியோவை நான் எடிட் பண்ணுறப்ப லிட்ரலி நான் அழுதுகிட்டே இருந்தேன்.
எப்படா அந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிப்போன்னு எனக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ அழுக அந்த அந்த இது பேசி முடிச்சுட்டு அந்த நான் இந்த இதெல்லாம் இப்படி காட்டிட்டு வீடியோ எடுத்துட்டு அந்த கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஐயோ ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகி ரொம்ப அதாவது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து போல்டு கிடையாது. அந்த அந்த ஆனால் நான் என்ன நினச்சி போட்டேனோ அது நடந்துருச்சுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று எனக்குள்ளே இருக்கிற இம்பேக்ட் குறையணும். அது எவ்வளோ குறைஞ்சிருச்சு தெரியுமா? நான் ஒரு பப்ளிக்காக நான் இவ்வளோ 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற என் அக்கௌண்ட்டில் நான் என்னோடய இவ்வளோ இதை முடியலன்றதை காட்டிட்டேன். இதை விட வேறு என்ன எனக்கு பெருசாக இருக்க போகுது? எனக்குள்ளே அந்த இம்பேக்ட் குறைஞ்சிருச்சு. 2வது இதை பார்த்து மற்றவங்களுக்குள்ள அந்த இம்பேக்ட் குறையுது. யூ ஆர் நாட் அலோன்னு அவ்வளோ பேர் கமெண்ட் போடுறத பார்த்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும், நல்லபடியாக போச்சு. உங்கள் வாழ்க்கை வந்து அன்ப்ரொடக்டிவாக உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியலன்னாலும் ஓகே தான். இந்த மாதிரி மேஜிக் எப்போயாவது நம்ம டேக்குள்ளே நடந்து நம்ம டேயை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். அதனால் இன்றைக்கி வந்து சந்தோஷமான நாளாகவே நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹைப்பராக இருக்கேன். ஏன்னு எனக்கே தெரியல. நான் பழைய வீடியோலாம் இப்போ ஷார்ட்ஸு கட் பண்ணி வச்சேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருந்தேன். அதனால கூட இப்படி ஆயிருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் நான் ரொம்ப சோர்வாக தான் வந்து வீட்டில் வந்து உட்காந்தேன். அந்த பல்லாவரம் வரைக்கும் போயிட்டு வந்தது. ஆனாலுமே நான் ஏன் இவ்வளோ ஹைப்பராக இருக்கேன்னு தெரில, இவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன்னு எனக்கு தெரில. அதுதான் திடீர்னு எமோஷன் மாறுது. ரீல்ஸ் பார்க்குறதோட விளைவாக என்னன்னு தெரில. ஒரு ரீல்ஸு நம்ம அழுகிற மாதிரி இருக்கும், அடுத்த ரீல்ஸே நம்மளை சிரிக்க வைக்கும்ல, அது மாதிரி இது வாழ்க்கையே அது மாதிரி மாறிடுச்சோன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பரவாயில்ல, இன்றைக்கி நாள் நல்லபடியாக தான் போயிருக்கு. எல்லா நாளும் நல்ல நாள் தான். நம்ம சாகாத வரைக்கும் எல்லா நாளுமே வாழக்கூடிய ஒரு நாள் தான். எந்த நாளை வேணாலும் நம்ம அன்னையிலேருந்து வாழலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்துடலாம். டெத்து தான் நம்மளுக்கு ஃபைனல் டே. அது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம். அவ்வளோதான். ஞானி மாதிரி பேசுகிறேன்ல, 28 வயசு தான் ஆகுது. ஆனால் பரவாயில்ல, நல்லா வாழலாம். சரியா? இன்னைக்கு நாள் சூப்பராக போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.